என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுதான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த அன்பாக்ஸ் பண்ணிட்டு வந்து சனையான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடம் இருக்குது மஸ்கட்டில், அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். அப்புறமா வெளியில் எங்கேயாவது லஞ்ச் ஆட போகிறோம். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். இதுதான் இந்த குக்கர் பாருங்கள். இந்த பிராண்ட் நேம் என்னென்னா ப்ளூமன். இதில் வந்து 4 இங்கே பாருங்கள் 4 பீஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் செட் அப்படின்னு போட்டிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம எல்லாருக்குமே வந்து குக்கர்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் தெரியும், ஹாக்கின்ஸ் தெரியும், பட்டர்ஃப்ளை. இது வந்து புதுசாக வித்தியாசமாக இருக்குது. இது எங்கே மேட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பரிச்சயப்பட்டது வந்து ப்ரெஸ்டீஜும் ஹாக்கின்ஸும் தான். இந்த பிராண்ட் வந்து ரொம்பவே புதுசாக இருக்குது. இங்கே வந்து நெஸ்டோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் இது வாங்கினாங்க. இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23 ரியால். ஒமானி ரியாலுக்கு 23 ரியால். இந்தியன் ருபீஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4100 ருபீஸ் வரும். ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. இது வந்து 7 லிட்டர், இது வந்து 4 லிட்டர். மூடி வந்து ஒன்று தான் இருக்குது. இன்னொன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி கண்ணாடியில் மூடி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்கர் டைப்பு மூடி வந்து ஒன்று தான் இருக்குது. ரொம்பவே ஈஸியாக இருக்குது க்ளோஸ் பண்ணி திறக்கிறதுக்கு. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் இந்த ஹாக்கின்ஸு ப்ரெஸ்டீஜ்லாம் பார்த்திங்கன்னா அப்பா எனக்கு உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாடல் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் இது ஏதாவது வெளியில் வருதா இல்லையான்னு நான் ஏதாவது சமைச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா, நல்ல குக்கராக இல்லையான்னு. ஆனால் சமைக்கிறதுக்கு முன்னால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வெயிட்டு பயங்கர வெயிட்டாக இருக்குது. இப்போ இதே மூடியை நம்ம இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகத்தை கூட அப்படி பார்த்துக்கலாம். கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது முகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழகாக இந்த குக்கர்லேயே பார்த்துக்கலாம். நல்லா ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், தெரியுதா? எல்லா குக்கர் மாதிரி இந்த குக்கர்லேயும் ஒரு கேஸ்கெட் இருக்குங்க பாருங்கள், ரப்பரில் க்ரே கலரில் இருக்குது. ஃபயர்லேயும் வைக்கலாம், இன்டென்ஷன் அடுப்பு இருக்குது தெரியுமா, அதுலேயும் வச்சுக்கலாம். அப்புறமா டிஷ்வாஷர் மிஷின்லேயும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. குக்கர் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த அலுமினியத்தில் இருக்கும் தெரியுமா, அதை விட இது நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பிரியாணி ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ 2 குக்கர். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு மொபிலா சனையான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து யூஸ்டு கார்ஸ்லாம் வந்து அழகாக வச்சு சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய காரு, வேனு, அப்புறமா அந்த மாதிரி பெரிய பெரிய காரு, சின்ன சின்ன காரு எல்லாம் நிற்கும். அதில் வந்து அவங்களோட நேம் நம்பர்லாம் அப்படி இந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. கார் மாடல், அதோட வருஷம் என்ன, எது என்னன்னு டீட்டெயில் எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து யூஸ்டு கார், சேலுக்காக இப்படி இங்கே நிற்க வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து கார் வேணால் சூப்பராக இந்த இடத்துக்கு வந்துட்டு இதில் நிறைய காசு இருக்கும். நமக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணி சூப்பராக வாங்கிக்கலாம். எல்லாமே ஒமானியோடது, மற்ற நேஷ்னாலிட்டியோடதும் நிற்கும். நம்ம கூட நம்ம காரை சேல் பண்ணால் இங்கே கொண்டு வந்து விட்டால் போதும். இதுக்கு எந்த பேமெண்ட்லாம் எதுவும் தேவையில்லை. சும்மா நீங்கள் கொண்டு வந்து விட்டாலே போதும். உங்கள் காரை வந்து விருப்பப்படுறவங்க பார்த்து சூப்பராக வாங்கிக்கிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ காசு இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே 2 ஒமானி வேறு நின்று டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்பர் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே யூஸ்டு கார் தான், வித் நம்பர் பிளேட்டோடு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து இங்கே வந்து பார்த்து சூப்பராக வாங்கிக்கலாம். ஸோ இதோட லொக்கேஷன் மேப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யாராவது விருப்பப்படுறீங்களோ செக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம கண்ணு கேட்டுற தூரம் அளவுக்கு தெரிகிற எல்லா காருமே சேலுக்காக வச்சுருக்கிற கார் தான். நீங்களும் தேவைன்னா உங்கள் கார் ஏதாவது விற்கணும் அப்படின்னா உங்கள் நம்பர்ஸ் எழுதி இங்கே கொண்டு வந்து வச்சிங்கன்னா தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிப்பாங்க. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து சூப்பராக பார்கெயின் பண்ணலாம். அந்த ஓனர்கிட்டையே ஸ்ட்ரைட்டாக பேசி பார்கெயின் பண்ணலாம். கார் விற்கிறதுக்கு நிறைய கடைங்கெல்லாம் இங்கே இருக்குது. பட் அவங்கக்கிட்டலாம் வந்து ஓனர் யாருன்னே தெரியாது. சும்மா அங்கே இருக்கும் கார், நமக்கு எது தேவையோ பார்த்து பேசுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓனர் யாருன்னு தெரியும். ஃபஸ்ட் ஹேண்ட் யார், செகண்ட் ஹேண்ட் எல்லாமே நமக்கு அது வந்து டீட்டெயிலாக எல்லாம் தெரியும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பேசி டிஸ்கவுண்ட் பண்ணி எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்க முடியுமோ அதை டிஸ்கவுண்ட் பண்ணி அழகாக வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா ஒரு ஒமானி வந்து 2 காரை பார்க்குறது இப்படி தான் வந்து பார்த்துட்டு போவாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா அதில் இருக்கிற நம்பரை வச்சு ஃபோன் பண்ணி பேசி வாங்கிப்பாங்க. ஒமானுக்கு நீங்கள் புதுசு கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஃபேன்சியாக இருக்குல்ல இந்த நம்பர், மினி கார். அது பக்கத்தில் இதுவுமே நல்ல கார், நிசான்.
பார்த்தீங்களா எங்கள் ஒமானில் எப்படி கார் வச்சுருக்காங்கன்னு. இதே மாதிரி துபாய் மற்ற அரபு நாட்டிலையும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்தியாவிலலாம் நமக்கு இப்படி இருக்காதுல்ல. இந்த மாதிரி நம்ம காரை இப்படி வெயிலையே விட மாட்டாங்க இந்தியாவிலலாம். பந்தூசாக யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள் லக்ஸரி கார் அதுவே எப்படி நிற்க விட்ருக்காங்க வெயில்லன்னு. எல்லாமே நல்ல நல்ல கார் தான் இருக்கும். ரொம்ப யூஸ்டு பண்ணாமல் ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன் உள்ள காராக தான் இருக்கும். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மொபீலால் சனையா அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். சனையா அப்படின்னா இங்கே வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லுவாங்க மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். சரி, இண்டஸ்ட்ரியல் ஏரியா. சனையானா இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் இருக்குது. பாருங்கள் ஃபுல்லாக வீடு தான் இருக்குது. அதே ரோட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூரா வந்து கடைகள், பூரா ஃபேப்ரிகேஷன் ஒர்க்குக்கு நிறைய கடைகள் இருக்கும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு நீ காட்ட போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருநெல்வேலி எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் வந்து திருநெல்வேலி தான். எங்கள் ஊரில் வந்து மார்க்கெட் பக்கம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கடை இருக்கும், அது பக்கத்துலேயே ஒரு துணி கடை இருக்கும், அது பக்கத்துலேயே வந்து இந்த மர ஜாமானம் பண்ணுற கடை இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த இரும்பு ஜாமானம் பண்ணுற கடைகள்லாம் இருக்கும். ஸோ இப்படி வந்து ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் எல்லா கடையுமே ஒரே இதில் இருக்கும். இங்கே கல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் இப்படி பார்க்குறேன். இந்த மாதிரியான வீடு சம்மந்தப்பட்ட வேலைகள் பண்ணுறதுக்கு அப்படின்னு அதுக்குன்னு தனியாக ஒரு தெரு, அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் கல்ஃபில் தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். துபாயில் இந்த மாதிரி இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒமான்லேயும் இந்த மாதிரி இருக்குது நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட இதை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இதை வீடியோவாக உங்களுக்கு எடுத்து இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் இப்படி நம்ம ஊரில் வந்து இப்படி இருக்கான்னு எனக்கு தெரில. ஒருவேளை அப்படி இருக்குன்னா எனக்கு கீழே சொல்லுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிடுவேன் அதை பற்றி. இங்கே பாருங்களேன், நம்ம ஊர் காளை மாடு மாதிரி இருக்குல்ல, ஐ மீன் நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு மாடு. இது வந்து எதுக்குன்னா இங்கே கட்டி போட்டிருக்காங்க பிரியாணி பண்ணுறதுக்காக. ஐயோ பாவம். ஸ்பேர் பார்ட்ஸ் கடைன்னு ஒரு கடை இருக்குது பாருங்கள். அதில் எப்படி யூஸ்டு, அதாவது ஆக்சிடென்ட் ஆன கார்லாம் எப்படி வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கண்ணே. நான் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஃபுல்லாக காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே பாருங்களேன், இது எல்லாமே ஆக்சிடென்ட் ஆன உடஞ்சி போன கார் தான். இங்கே பாருங்கள் மெர்சிடிஸ் பென்ஸ் கார் எப்படி நிற்கி, நீங்களே பாருங்கள் எப்படி மொத்த கல்லில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பாருங்கள் கார் எப்படி இருக்குன்னு. இந்த ஹாலிவுட் மூவிலலாம் வரும்ல அது மாதிரி இருக்குல்ல. பாருங்க இந்த கண்டிஷனில் இருக்குன்னு. இந்த இடம் பூராவே நிறைய தெருவாக இருக்கும். இந்த தெரு பார்த்தீங்கன்னா பூராவே இந்த காருக்கு தான் இருக்குது பார்த்துக்கோங்க. இன்னொரு தெரு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வுட்டுக்கு, அப்படி ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொன்றுக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து காருக்கு. அங்கே பாருங்கள் எவ்வளோ கார் இருக்குது பாருங்கள், உடஞ்ச கார். உங்கள் யாருக்காவது உங்களோட காரில் ஏதாவது பிரச்சனை இருக்குது சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் உங்கள் காரை கொடுக்குறத விட இந்த ஏரியாவில் கொண்டு வந்து உங்கள் காரை சர்வீஸ்க்கு விட்டிங்கன்னா, அதாவது சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே முடியும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் தான் டொயோட்டா வச்சுருக்கோங்களா, இங்கே டொயோட்டா சர்வீஸ் சென்டரில் போய் சர்வீஸ்க்கு உங்கள் காரை விட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பே பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி இடத்துலையும் உங்களுக்கு அதே இது வந்து ஒரிஜினலும் கிடைக்கும், டூப்ளிகேட்டும் கிடைக்கும்னு வைங்களேன், குறைஞ்ச விலையில கிடைக்கும். ஸோ நான் வந்து இது வந்து இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் சிலர் புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டுருக்கேன். பட் ஆனால் இங்கே ஆல்ரெடி 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் இருக்க சான்ஸே இல்லை. ஸோ புதுசாக வரவங்களுக்கு இதை இப்போ கல்ஃபுக்கே நாங்கள் புதுசு, எங்களுக்கு இப்படிலாம் இருக்குன்னே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நைட் டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்கும், ஏதோ திருவிழா மாதிரி. பட் டே டைம் சரி, நைட் டைம் வந்து தெரியாதுல்ல உங்களுக்கு கேமராலாம், அதனால தான் நான் டே டைம் வந்து உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து காட்டிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் ஒமான் வந்தப்போ இந்த மாதிரிலாம் பார்க்குறச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா துபாயில் நான் இந்த மாதிரி இடம்லாம் நான் பார்க்கல. கூட்டுக்கறி ரெஸ்டாரண்ட் தான் இங்கே பாருங்கள், கூட்டுக்கறி ரெஸ்டாரண்ட் ஒரு கேரளி ரெஸ்டாரண்ட். உங்கள் யாருக்காவது உங்களோட வீட்டுக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன் ஆகட்டும், பாத்ரூம் ஆகட்டும், நம்ம பெட்ரூமில் இருக்கிற கபோர்ட் ஆகட்டும், அதில் ஏதாவது கண்ணாடி வைக்கணும், பாத்ரூமில் கண்ணாடி வைக்கணும், கிச்சனில் அடிஷ்னலாக அலுமினியம் ஷெல்ஃப் பண்ணணும், இந்த மாதிரி என்ன வீடு சம்மந்தப்பட்ட என்ன வேலைகளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து குறைஞ்ச விலையில் வந்து இங்கே வந்து அழகாக பண்ணி தருவாங்க. நிறைய கடைகள் இருக்குது, நீங்கள் வந்து அழகாக பார்கெயின் பண்ணலாம். மோஸ்ட்லி இங்கே இருக்கிற எல்லாமே வந்து பங்காளிஸ் தான், நிறைய பேர் பங்காளிக்காரங்க தான் இங்கே இருக்காங்க. இந்தியன்ஸும் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பாகிஸ்தானி இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லாங்குவேஜ்லாம் பெரிய பிரச்சனை இருக்காது. நீங்கள் அழகாக வந்து கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து குறைஞ்ச விலையில் இங்கேருந்து பண்ணி அழகாக வாங்கிட்டு போகலாம். ஓகே கைஸ், இப்போ அடுத்து எங்கே வந்திருக்கோம்னா லஞ்சு சாப்பிட்றதுக்காக உட்லேண்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து அல்ஹோத்தில் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், உள்ளே என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது, இன்டீரியர் டிசைன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் வந்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால தான் ஓகே இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம்.
உள்ளே பார்த்தீங்கன்னா ஷோஃபா இருந்தது, அதனால் நாங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டோம். சூப்பராக நிலாவை படுக்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. கால் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அவங்க வருவாங்க. வெயிட்டர் நல்லா இருக்குல்ல இது. கூப்பிடாது, ஐயோ பாவம், கூப்பிடாது. ஓகே கைஸ், ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்தாச்சு. நல்லா அழகாக ஷோஃபா போட்டிருக்காங்க, அதனால ஷோஃபா இருக்கிறனால உள்ளே வந்துட்டோம். அங்கே வந்து நிலா இருக்கா, என் ஹஸ்பண்ட் இருக்காங்க. க்ரீமி கார்லிக் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா க்ரீமாக தான் இருக்குது. ப்ளஸ் ஒரு சாஸும் வச்சுருக்காங்க, அதில் டிப் பண்ணி. இந்த க்ரீமி கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் சிக்கன் வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி தெரியல. அப்புறம் பிரியாணி வந்து தம் பிரியாணின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா முழுக்க பக்கா கேரளா பிரியாணி, தலசேரி பிரியாணின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை தான் கொண்டு வந்து வச்சாங்க. ஆனால் தம் பிரியாணின்னு என்கிட்ட சொன்னாங்க. இப்போ இந்த சூப்பராக ஒரு தாலி சொல்லி தான் வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் தாலி. ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம கேரளா இதுக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல். பட் ஆனால் நாங்கள் நார்த் இந்தியன் தாலி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் வந்து சிக்கன் இருந்துச்சு, அதுக்குள்ளே லோரா எடுத்து சாப்பிட்டா. சிக்கன் பொரிச்ச சிக்கன், நல்லா போன்லெஸ் சிக்கன் பாருங்கள் எப்படின்னு. அப்புறம் இது வந்து இதுவும் சிக்கன் குழம்பு. எனக்கு வந்து நான்வெஜ் இல்லை, அதனால இது வந்து கபாப் வச்சுருக்காங்க. அப்புறம் மோர் நல்லா டம்ளரில் அழகாக வச்சுருக்காங்க. அப்புறம் நிறைய ஊறுகாய், ஒரு குலாப் ஜாமுன், கொஞ்சம் பிரியாணி. இது வந்து பன்னீர், பாலக் பன்னீர், இதெல்லாம் தான் இருக்குது. ரொம்ப விசேஷமாக இல்லை, பட் ஓகே. ஆனால் நம்ம ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, சுமாராக தான் இருக்குது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அப்புறம் அது கூட ஒரு ரொட்டியும் கொஞ்சம் அப்பளமும் கொடுத்தாங்க. தாலி பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. உனக்கு சிக்கன் எப்படி இருக்குது? நைஸ். மட்டன் கபாப் நல்லா இருக்குது. இது வந்து பன்னீர், பாலக் பன்னீர். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து முழுக்க மலையாளிஸுக்கு தான் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அவங்க ஸ்டைல் ஃபுட்டு தான் அங்கே கிடைக்கிது. நம்ம தமிழ்காரங்க பிரியாணி மாதிரி இல்லை. பிரியாணி பார்த்திங்களா எப்படி இருக்குது, ஒயிட் கலரில். நானும் வந்து அவசரமாக சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா நிலா வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. பேர் வந்து என்னென்னா மீன் பொழிச்சது சொல்லுவாங்க, கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல். கிங்ஃபிஷ் வாங்கிக்கோங்க, 2 மீன் இருக்குன்னாங்க. சரி, அப்புறமா கிங்ஃபிஷ் சொன்னாங்க. நாங்கள் வந்து கிங்ஃபிஷ் வாங்கிட்டோம். ஒரு இதுக்குள்ளே இன்னொன்று எப்போ எத்தனை வாழையில. வாவ், அது பிச்சு காட்டுங்க. இதில் வந்து முள் இருக்காது இந்த மீனில். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.